वासुदेव नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। 9வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. யார் ஒருத்தர் மொழிபெயர்ப்பு உள்ளுரை படிங்க. சண்முக பிரியா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரைவங்க ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதீக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். பொருளுரை. நம்பிக்கையற்றவன் பக்தி தொண்டினை அடைய முடியாது. இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். பக்தர்களின் சங்கத்தினால் நம்பிக்கை உண்டாகின்றது. துரதிர்ஷ்டசாலி மக்கள் மிகச்சிறந்த நபர்களிடமிருந்து வேத இலக்கியங்கள் எல்லா சான்றுகளையும் கேட்ட பின்னும் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. தயக்கமுடைய அவர்கள் பக்தி தொண்டில் நிலைத்து நிற்க முடியாது. இவ்வாறாக நம்பிக்கை என்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்கு மிக முக்கிய தேவையாகும். பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதாலேயே எல்லா பக்குவங்களையும் அடைய முடியும் என்னும் பூரண மன உறுதியே நம்பிக்கை என்று சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுவே உண்மையான நம்பிக்கையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளதைப் போல யதா தரோர் மூல நிசேஷனேன திருப்யந்தி தத் ஸ்கந்த பூஜோ மசாஹா பிராணோ பாரஸ்சயேந்திரியாணாம் ததைவ சர்வார்ப்பணம் அச்சுதேஜ்யா. எஸ் மாதாஜி. மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதன் மூலம் அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தி அடைகின்றன. வயிற்றுக்கு உணவூட்டுவதன் மூலம் உடலின் எல்லா புலன்களும் திருப்தி அடைகின்றன. அதுபோலவே பரமபுருஷரின் திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் எல்லா தேவர்களும் எல்லா உயிரினங்களும் தாமாகவே திருப்தி அடைகின்றன. எனவே பகவத்கீதையை படித்த பின் இதர ஈடுபாடுகள் அனைத்தும் விட்டுவிட்டு பரமபுருஷரும் புருஷோத்தமரான ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட வேண்டும் என்னும் முடிவிற்கு வர வேண்டும். வாழ்வின் இந்த தத்துவத்தில் ஒருவனுக்கு முழு திருப்தி இருந்தால் அதுவே நம்பிக்கை எனப்படும். இந்த நம்பிக்கையை வளர்ப்பதே கிருஷ்ண பக்தியாகும். 3 விதமான கிருஷ்ண பக்தர்கள் உள்ளனர். நம்பிக்கையற்றவர்கள் 3வது பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்கள் வெளிப்புறமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தாலும் உன்னதமான பக்குவ நிலையை அவர்களால் அடைய முடியாது. சில காலத்திற்கு பிறகு பெரும்பாலும் அவர்கள் தவறிவிடுவர். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள போதிலும் முழு நம்பிக்கையும் உறுதியும் இல்லாததால் கிருஷ்ண உணர்வை தொடர்வது அவர்களுக்கு மிகவும் கடினம். எங்களது ஆன்மீக பொதுநல செயல்களின் போது இதில் எமக்கு சுய அனுபவம் உள்ளது. கிருஷ்ண உணர்விற்கு வரும் சிலர் ஏதாவது உள்நோக்கத்துடன் இதில் ஈடுபடுகின்றனர். தங்களது பொருளாதாரம் சற்று வளம் பெற்றவுடன் பக்தியை விட்டுவிட்டு தங்களது பழைய வழிகளுக்கே சென்று விடுகின்றனர். நம்பிக்கையால் மட்டுமே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய முடியும். நம்பிக்கையின் வளர்ச்சியை பொறுத்தவரையில் பக்தி தொண்டின் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவன் திடமான நம்பிக்கையை அடைகின்றான். அவன் முதல்நிலை பக்தன் என்று அறியப்படுகிறான். 2ஆம் வகுப்பினர் பக்தி சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதில் அவ்வளவு தேர்ச்சி பெறாவிடினும் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே கிருஷ்ண பக்தியே சிறந்தது என்னும் கருத்தில் இயற்கையாகவே உறுதியான நம்பிக்கையுடன் செயல்படுவர். இவர்கள் 3ஆம் வகுப்பினரை விட உயர்ந்தவர்கள். 3ஆம் வகுப்பினர் சாஸ்திரங்களின் பக்குவ ஞானமோ நல்ல நம்பிக்கையோ இல்லை. ஆனால் பக்தர்களின் சங்கத்தினாலும் எளிய மனதினாலும் பக்தி தொண்டினை பின்பற்ற முயல்கின்றனர். கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் 2ஆம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதில்லை. முதல் நிலை கிருஷ்ண பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. முதல் நிலையில் உள்ளவர் முன்னேற்றம் அடைந்து இறுதியில் இலக்கை அடைவது உறுதி. கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலைக்கு வருபவனை பொறுத்தவரை கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு மிகவும் நல்லது என்னும் நம்பிக்கை அவனிடம் உள்ள போதிலும் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை முதலிய சாஸ்திரங்களின் மூலம் பெறப்படும் கிருஷ்ணரை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. கிருஷ்ண உணர்வின் 3ஆம் நிலையில் உள்ள இவர்கள் சில சமயங்களில் கர்மயோகத்திலும் ஞான யோகத்திலும் நாட்டம் கொண்டிருப்பர். சில சமயங்களில் சஞ்சலமாக இருப்பர்.
ஆனால் கர்மயோகம், ஞானயோகம் இவற்றின் பாதிப்பு நீங்கப்பட்ட உடனேயே அவர்கள் கிருஷ்ண உணர்வின் 2ஆம் நிலையையும் முதல் நிலையையும் அடைகின்றனர். கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையை 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. முதல் தரப்பற்றுதல், 2ஆம் தரப்பற்றுதல், 3ஆம் தரப்பற்றுதல் ஆகியவை ஸ்ரீமத் பாகவதத்தின் 11ஆம் ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணரை பற்றியும் பக்தி தொண்டின் மேன்மையை பற்றியும் கேட்டறிந்த பின்பு நம்பிக்கையின்றி இதனை வெற்றி புகழ்ச்சியாக எண்ணுபவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பது போல காணப்பட்டாலும் இப்பாதையினை மிகவும் கடினமாக உணர்கின்றனர். அத்தகையோருக்கு பக்குவம் அடைவதில் சிறு எதிர்பார்ப்பே உள்ளது. இவ்வாறாக பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் நம்பிக்கை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரி 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 போல். தேங்க்யூ மதர். சோ பிரபுபாத் அப்படியே நம்பிக்கைனா என்ன, பகவான் வந்து அஸ்ரத்ததானா, ஸ்ரத்தை இல்லாதவன் என்ன ஸ்ரத்தானா உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. அது இல்லாதவன் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்றாரு இந்த ஸ்லோகால. முன்னேற்றம் அடைய முடியாது, வர முடியாது. கிருஷ்ண பக்தியில. ஹரே கிருஷ்ணா. நமஸ்தே மாதா. ஹரே கிருஷ்ணா மாதா. பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவங்க என்னை அடைய முடியாதுன்னு தெளிவே சொல்லிட்டார். இந்த பௌதீக உலகின் பிறப்பு பாதிக்க வருவாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்லோகா, இந்த 9வது அத்தியாயம் தொடங்கின உடனே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவான் சொல்றாரு ஞான விஞ்ஞான சகிதம் மோஷே அசுபாத். சோ நீ அனசூயவே, நீ பொறாமை இல்லாதவன் அப்படிங்கறதுனால உனக்கு இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் சொல்லித்தரேன்னு சொன்னார். சோ நான் அன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் ஞானம் பௌதிக அறிவும் சேர்த்து நான் சொல்லிட்டேன். ஆனா சாரி, அது வெறும் ஆன்மீக அறிவு மட்டும்தான். தெளிவா நான் கேட்டேன். சோ ஞானம் அப்படின்னு பகவான் இங்க மென்ஷன் பண்றது வெறும் ஆன்மீக அறிவு மட்டும்தான். சோ அந்த விஞ்ஞானம் அப்படிங்கறதுக்கு நான் சீனிவாசாரி பிரபு கிளாஸ்ல உள்ள கேட்டேன். என்ன சொல்றாருன்னா, விஞ்ஞானம்னா என்னன்னா, நாம இந்த ஞானம் நமக்கு வருது இல்லைங்களா, அந்த ஞானத்து மேல நாம வைக்கிற ஆழ்ந்த நம்பிக்கை தான் விஞ்ஞானமும். புரியுதுங்களா? நமக்கு கிடைக்கிற அந்த ஞானத்து மேல நாம வைக்கிற ஆழ்ந்த நம்பிக்கை தான் விஞ்ஞானம். அவரு சொல்றதும் இப்ப பிரபுபாத் எழுதியிருக்கிறதும் ஒத்து போகுது இல்லைங்களா? சோ விஞ்ஞானம் அப்படிங்கறதே நம்ம கேட்கிற ஞானத்து மேல வைக்கிற ஆழ்ந்த நம்பிக்கை, அதுதான் விஞ்ஞானம். சோ அடுத்தது என்ன பார்த்தோம்னா, பக்தி தொண்டு பத்தி பார்த்தோம். அது எவ்வளவு சிறந்தது. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். சோ பக்தி தொண்டோட மேன்மையை பார்த்தோம். அடுத்தது பகவான் என்ன சொல்றாருன்னா, அது இதுல நம்பிக்கை இல்லாதவன் என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த நம்பிக்கைங்கிற வேர்டுக்கு பிரபுபாத் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, பகவானுக்கு நீ பக்தி பண்றனாலேயே எல்லாமே அப்படிங்கிற மன உறுதி தான் நம்பிக்கையாகும். அருமையான டெபினேஷன் இல்லைங்களா? பகவானுக்கு பக்தி பண்ணினாவே எல்லாமே கிடைக்கும். இதுதான் நம்பிக்கை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைக்கும். பிரபுபாத் சொல்லியிருக்காரு, அதுதான் நம்பிக்கை அப்படிங்கிறார். அதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானம்னா என்னன்னா, பகவானுக்கு பக்தி பண்ணாவே போதும், எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். இத புரிஞ்சுக்கிறது தான் விஞ்ஞானம். சோ ஏன் அந்த நம்பிக்கை பத்தி ஒரு சொல்றப்போ சைத்தன்ய சரிதாமிரத்துல எடுத்து காமிக்கிறாரு. சில நம்பிக்கை இல்லாதவன் பகவான்கிட்ட போக முடியாது. துரதிருஷ்டசாலி மக்கள் வேத இலக்கியங்களோட எல்லா அத்தாட்சியும் கேட்டப்புறமும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்ல. இன்னும் இந்த உலகம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க என்ன பகவத்கீதை என்ன மகாபாரதத்துல வந்ததானே? மகாபாரதம் யாரு? வியாசர் எழுதுனது தானே? வியாசர் ஒரு மனிதன் தானே? இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசி சுத்திட்டு இருக்கிறாங்க. வியாசர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது இல்லைங்களா? வியாசர் யாரு? பகவான் கிருஷ்ணர் பகவானுடைய இலக்கிய அவதாரம் இல்லைங்களா? அவருடைய லிட்டரரி இன்கார்னேஷன், இலக்கிய அவதாரம். இல்லைன்னா சும்மா எழுத முடியுமா? ஏங்க நானும் நீங்களும் உட்கார்ந்து அத்தனை 18 புராணம் எழுத முடியுமா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. 18 புராணங்கள், 4 வேதங்கள் தொகுத்திருக்காரு, 108 உபனிஷதங்களை தொகுத்திருக்கிறாரு. இதெல்லாம் சாதாரண ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையா? தெரியும். மகாபாரதம் எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு தெரியும் இல்லையா? எப்படி எழுதப்பட்டது சொல்லுங்க. யார் எழுதி கொடுத்தா மகாபாரதம்? விநாயகர் பெருமாள். விநாயகர் எழுதி கொடுத்தாரு. என்ன கண்டிஷன் போட்டாரு விநாயகர்? சொல்லிட்டே இருக்கணும், நிறுத்தினா நானு இருக்கக்கூடாது.
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தனக்கும் தானே அது அந்த கண்டிஷன் சொல்லிட்டு அவரு எழுத எழுத நீங்க அதை புரிஞ்சுட்டு எழுதணும் நீங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. தும்பிக்கைய பிச்சு அதுல இருந்து எழுத இந்த இத தந்தம் அது என்னது? தந்தம் தும்பிக்கைலாம் பிடிக்கல. தும்பிக்கை இல்ல பகவானே. தண்டம் தண்டம் அத உடைச்சு எழுதுறாரு இல்லையா? எஸ் கரெக்ட். எஸ் நீ நான் ஸ்டாப்பா சொல்லணுங்கிறார். அப்படி நான் ஸ்டாப்பா சொல்றது ஈஸியான வேலையா சொல்லுங்க? அதுல நீங்க மகாபாரதம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுல நிறைய படிச்சிருப்போம் கிளை மாதாஜி. கதைகள் இதுவா படிச்சது இல்ல. நிறைய சமஸ்கிருதம் அந்த இதெல்லாம் பொருளுரை அத மாதிரி படிச்சது இல்ல. கிளைக்கதைகளோட இந்த கதையா சாதாரண படிச்சிருக்கீங்க. தமிழ் வெர்ஷன் படிச்சிருக்கோம். கதையா படிச்சிருக்கீங்க. அதுல எவ்வளவு ஆமா. கேரக்டர் வரும் ஆமா கண்டிப்பா. ஆமா வச்சுக்கிட்டு கரெக்டா சொல்லணுமே. நம்மளுக்கு வந்து ஒரு 4 கேரக்டர் படிச்சா நான் 5 படிச்சேன். கேரக்டர் ஆமா கிளை கதைகள் நிறைய மாதாஜி. மெயின் கதை விட கிளை கதைகள் நிறைய நிறைய இருக்கு. அவங்கவுங்களை பத்தின டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதை விட நீங்க பீஷ்ம தேவர் வந்து யுதிஷ்ட மகாராஜாக்கு வந்து வர்ணாசிரம தர்ம பத்தி சொல்லி தருவார். அது போகும் பக்கம் பக்கமா படிச்சிட்டீங்கன்னா அந்த கடைசி இதுல அந்த அந்த கடைசி பருவம், அது என்ன பருவம் மறந்துச்சு எனக்கு. நமக்கு நம்மளோட அறிவு பாருங்க அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. சொல்லி என்ன மத்ததி என்ன பருவம் ஞாபகம் இருக்கா? சோ அதுல வர்ணாசிரமா பத்தி மட்டுமே அவர் அவ்வளவு பேசியிருப்பார். பீஷ்மர் பேசினத வியாசர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அது மாதிரி எவ்வளவு டீடைல்ஸ் பகவத்கீதா, ஃபுல் பகவத்கீதா அவர் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு. ஃபுல் டீடைல்ஸ் அப்படி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்லோகா கூட இன்னைக்கு வரைக்கும் மாத்தல இல்லைங்களா? பகவத்கீதையில இன்னைக்கு ஏதாவது ஸ்லோகா மாத்திருக்கா? இன்னும் கூட மாத்தல. அப்படி கிளீனா நமக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் செய்யற வேலையா சொல்லுங்க? இத புரிஞ்சுக்காம இதெல்லாம் எழுதுனதானே அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. சோ எந்த உலகத்துல எந்த மூலையிலும் இல்லாத நம்ம கிட்ட வந்து இலக்கியம் இருக்கு. ஏங்க சத்தியயுகத்து இப்ப நீங்க நரசிம்மர் ஹிரண்யகசிபு வதம் எப்ப நடந்தது சொல்லுங்க? என்ன யுகம்? சத்தியுகம். சத்தியயுகம். சத்தியுகம். இப்ப உலகத்துல தற்போது இருக்கிற மத்த லிட்ரேச்சர் எல்லாமே பாருங்க, வெறும் அந்த AD-BC, பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் அதான் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட மட்டும்தான் சத்திய யுகால நடந்தது இருக்கு நம்ம கிட்ட கையில இல்லைங்களா? டீடைல்ஸ் இருக்கு. பகவான் பிரகலாத் மகாராஜா எப்படி இருந்தாரு, அவர் என்ன பேசினாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசினாரு, பகவான் எப்படி வந்தாரு, அவரு பிரகலாத் மகாராஜ் எப்படி ப்ரே பண்ணாரு, எப்படி அவங்க டீல் பண்ணாரு, எப்படி ஹிரண்யகசிபு பகவான் கொன்னாரு, எல்லாரும் எப்படி பயந்தாங்க, ஃபுல் டீடைல் இருக்கா இல்லையா சொல்லுங்க பாகவத்துல? எஸ் மாதாஜி. இது இன்னைக்கு நேத்தா நடந்தது, சத்திய யுகத்துல நடந்துச்சு. நமக்கு 2 யுகம் முன்னாடி நடந்திருக்கு. 3 யுகமா? திரேதா, அதுக்கு முன்னாடி சத்தியயுகம். நம்ம தானே லாஸ்ட். சோ இந்த இலக்கியங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய அசெட். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அசெட். நம்ம யாரு? இந்தியால மட்டும்தாங்க இந்த கேள்வி அரைஸ் ஆச்சு, நான் யாரு? அதே மாதிரி கிரேக்க தத்துவவாதிகள் அதெல்லாம் பேசினாங்க. பட் இந்த அளவு டீட்டெயிலா இங்க நமக்கு தான் அரைஸ் ஆச்சு. பகவான் அதுக்கான பதிலையும் கொடுத்தாரு. அதையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ யாரு? நீ ஆத்மா. உன்னோட பொசிஷன் என்ன? எனக்கு பக்தி பண்றது. சோ பகவானுக்கு பக்தி பண்ணாவே எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதுதான் நம்பிக்கை. பிரபுபாதர் அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, யதா தரோர் மூல நிசேஷன அந்த ஸ்லோகா கொடுத்திருக்காரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து செடிக்கு நம்ம அடிக்கடி பாக்குற எக்ஸாம்பிள் தான். மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னா எங்க ஊத்தணும்? வந்து எங்க உடம்புல யாருக்கு கொடுக்கணும்? வயிற்றுக்கு. தனித்தனியா நான் விரலுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. சோ அது அப்படி கொடுத்தாவே வந்து எல்லா பார்ட்ஸும் திருப்தி அடையுது. அது மாதிரி பகவானுக்கு நீ பக்தி பண்ணினாவே போதும், எல்லாமே அவனுக்கு வந்து நடக்கும். எல்லா உயிரினங்களும் தாமாவே திருப்தி அடையுது. சோ பகவத்கீதை படித்த பின் இதர ஈடுபாடுகள் அனைத்தையும் விட்டு பகவானுக்கு பக்தி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணுமாமா. சோ இதுதான் வந்து நம்பிக்கை. பகவானுக்கு பக்தி பண்றதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பர்ஃபெக்ஷன். இத புரிஞ்சுக்கிறதா நம்பிக்கை. சோ பிரபுபாத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கை 100% இருந்தது. அவரோட வாழ்க்கையில அவருக்கு எல்லாம் ஸ்மூதா போகல. அவர்
எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தாரு. அத்தனையிலயும் வந்து அவர் மீண்டு வந்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்பிக்கை. அங்க அமெரிக்கால போய் ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ட்ரியே கிடைக்கல. என்ட்ரி கிடைச்சு அவர் போனப்புறம் அங்க தங்கறதுக்கு இடம் கிடையாது, சாப்பிடறதுக்கு ஃபுட் கிடையாது. ஏதோ ஒரு அகர்வால் அவங்க அகர்வால் ஃபேமிலியோட இருந்தாரு. அங்கேயும் ரொம்ப நாள் இருக்க முடியல. டாக்டர் மிஸ்ரா கூட போய் தங்கினாரு. அங்கிருந்து மறுபடியும் அந்த பௌரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சேரி மாதிரி ஸ்லம், அங்க போய் ஒரு ஹிப்பியோட இருக்காரு. அந்த ஹிப்பி அவரை கொல்ல வரான். நைட்டு வெளியே ஓடி வர்றாரு. அவரோட உடம்பை எல்லாம் புடுங்கிட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா பிக்கப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அத ஒரு அந்த மேட்ச்லெஸ் கிஃப்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு இடத்த புடிச்சு அங்க உட்கார்ந்து ஒரு 2-3 பேர் ரெகுலரா வராங்க. ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பெருசா ப்ரீச்சிங் கூட அங்க அவர் பண்ணல. ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரிநாமத்தை மட்டும் வச்சுதான் அவர் வந்து அங்க வந்து ப்ரீச் பண்ணார் அமெரிக்கால. இன்னைக்கு இஸ்கான் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹரிநாமா. ஹரிநாமத்து மேல பிரபுபாத் வச்ச 100% நம்பிக்கை, அவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாரும் வச்ச 100% நம்பிக்கை. ஒரு போதை பொருள் பழக்கங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு பழக்கம். அதுல இருந்தே அவங்க எல்லாம் வெளியில வந்தாங்க இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை வச்சு. வேற அவங்களுக்கு பிலாசபிலாம் அவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் வெவ்வேறு ஊருக்கு அனுப்பிச்சு விடுறாரு பிரபுபாத். லண்டனுக்கு, அங்க இங்கன்னு. லண்டன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் தங்கறதுக்கு அவங்களுக்கு இடமே கிடையாது, கையில காசும் கிடையாது. அவங்க அங்க வந்து ரெக்கார்டு அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை பாடி அந்த ரெக்கார்டு வந்து பண்றாங்க. அந்த அங்க வந்து இந்த ஜார்ஜ் ஹாரிசன் அவரோட ரெக்கார்டு அவர் பண்ணப்போ அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருது. அதை வித்து அதுல வர்ற காசை வச்சு அப்படியே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கி அதை வித்து ப்ரீச் பண்ணி அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு லண்டன்ல வந்து ஒரு இடம் பிடிச்சிடுறாங்க. இடம் பிடிச்சிட்டு பிரபுபாத்தை வந்து ஜான் லெனன் அவரும் வந்து அந்த பீட்டில்ஸ் குழுவில் இருக்காரு. அவருடைய வீடு வந்து ஒரு தோட்டம் மாதிரி, அதாவது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இங்கிலாந்து விட்டு தள்ளி இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்து பிரபுபாத்தை வந்து வர வைக்கிறாங்க. இங்க இவங்க லண்டனுடைய டவுன்ல பரி பிளேஸ் ஒரு இடத்துல லண்டன்ல ஒரு இடத்துல அவங்க வந்து டெம்பிள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஷாம்சுரா பிரபு வந்து டெம்பிள் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சோ பிரபுபாத்தை வர வைக்கிறாங்க இவங்க. அங்க வர வச்சு அவருடைய அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தங்க வைக்கிறாங்க. அங்கேயும் அந்த ஜான் லெனன் என்ன பண்ணாருன்னா டிவோட்டிஸ்க்கு வந்து அங்க என்ன கொடுக்குறாருன்னா அங்க இருக்கிற அந்த தொழிலாளர்கள் வேலை பார்க்கறதுக்கு இடம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த கொடுக்குறாரு. அவங்க அதுல ஒண்ணு பெஸ்டா சூஸ் பண்ணி பிரபுபா தங்குறதுக்கு இவங்க இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த மராமத்து வேலை செய்யறதுக்கு வந்து டிவோட்டிஸை யூஸ் பண்றாரு. அதையும் வந்து அவங்க வந்து பொறுமையா பண்றாங்க. பிரபுபாத்துக்காக இரவு பகலா வேலை பார்த்து ஒரு அழகா வந்து அந்த வீட்டை ரெடி பண்றாங்க. பிரபுபாத்து வந்து தங்குறாரு. பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பிரபுபாத் வந்து அந்த ஏர்போர்ட்ல பாக்குறப்போ அப்படி ஒரு சந்தோஷம் அந்த டிவோட்டிஸ்க்கு. படிக்க படிக்க நமக்கும் அவ்வளவு ஹாப்பி ஆகுது. பாக்குறப்போ அவரை விஐபி லான்ச் வழியா வராரு. இவங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தோன்னே கூட இருக்கவங்கள வாய பொளந்துடுறாங்க. ஒரு சன்னியாசிக்கு இப்படி ஒரு வரவேற்பா? எல்லாருக்கும் வந்து பிரபுபாத்ல தன்னுடைய அந்த பிரசன்ஸ் சொல்லணும்னு அவ்வளவு துடிக்கிறாங்க. அவரை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, குதிக்கிறாங்க. அப்படியே ஹரிநாம சங்கீர்த்தனத்துல வந்து ஏர்போர்ட் அப்படியே அதிர்தாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய எந்தூசியாசம் இருக்கு பிரபுபாத் பார்த்தோன்னே. பிரபுபாத் ஈக்குவலா ரெசிப்ரோகேட் பண்றாரு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லி அவ்வளவு தூரம் விசாரிக்கிறாரு. அவரை கூப்பிட்டு வராங்க. வந்து அவன் அந்த வீட்டுல தங்க வைக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க டெம்பிள் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் ரெடி ஆகுது. இந்த பிரபு என்ன பண்றாருன்னா இப்போ நிறைய அந்த டெக்கரேட்டிவ் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. சோ போட்டோஸ் வச்சு இந்த கார்விங் எல்லாம் நிறைய பண்றாரு. மத்தவங்க எல்லாம் அப்செக்ட் பண்றாங்க, இதெல்லாம் தேவையில்லை, இனிஷியலா நம்ம டெம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறமா இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பிரபுக்கு வந்து அது பண்ணணும்னு கொள்ள ஆசை. பிரபுபாத் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாரு அவருக்கு. இல்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இவர் வந்து அங்க தங்குறாரு. அது அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கியிருக்காரு. டிவோட்டிஸ் வந்து அவரை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ப்ரீச்சிங்க்கெல்லாம் வந்து நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த சாங் ரெக்கார்டிங்க்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அந்த அங்க வந்து 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் பேசுங்கன்னு சொல்றாங்க. பிரபுபாத் அழகா சொல்றாரு, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொல்லுங்க, அதுதான் லைஃபோட பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ரெக்கார்ட் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. வெவ்வேறு டியூன்ல ஹரே கிருஷ்ணா போடுறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜான் லெனனோட அவரு ஓரளவுக்கு கரெக்டா இருப்பாங்க. ஒய்ஃபோட பிஹேவியர்லாம் மோசமா இருக்கும். அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா பிரபுபாத்ட்ட,
நான் இறந்தப்புறமும் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே இன்னொரு பிறவி இருந்தாலும் அப்படியே பிறக்கணும் அப்படிலாம் கேட்பாங்க. பிரபுபாத் என்ன சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. செத்தப்புறமும் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே அடுத்த பிறவிலையும் வரணும்னு கேட்டாங்களாம். பிரபுபாத் என்ன சொல்லியிருப்பாரு? நம்ம உடம்பே சட்டை பிறக்கவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். இல்ல அவரு அதெல்லாம் சான்ஸே இல்லைன்றவர். உங்க கர்மாப்படி நீங்க எங்க பிறப்பீங்கன்னு தெரியாது, அந்த கேரண்டில குடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு பிரபுபாத். பிரபுபாத் பொறுத்த வரைக்கும் அதாவது அவர் அப்படி பேசாம அவங்களை கோக்ஸ் பண்ணியிருந்தா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலையே படல. எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் தான், அப்சல்யூட் ட்ரூத் மட்டும்தான் பிரபுபாத் பேசினார், வேற எதையுமே பேசல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த வீட்டுல வந்து அவங்க நியூட் பிக்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களா, அதை பார்த்தோன்னே பிரபுபாத் வந்து இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது, நீ டெம்பிள் வேலையாகுதுன்னா அங்கேயே என்ன தங்க வச்சிருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அங்க வைக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு டிடிஸ் இருக்காங்க, ராதாகிருஷ்ணா டிடிஸ் இருக்காங்க, ஆனா குட்டியா இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு நாள் வராரு, இந்தியன் தான் அவரு. அவர் வந்து எங்கிட்ட டிடிஸ் இருக்காங்க, நீங்க வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாரு. அங்க போய் பார்த்தா 3 அடிக்கு ராதாகிருஷ்ணா மார்பிள் ஸ்டாச்சு அவ்வளவு அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை, ஆக்சுவலா அவங்க அவங்களுக்காக ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. அந்த டிடிஸோட அந்த கை விரல்ல வந்து ராதாராணியோட விரல் வந்து சிப் ஆயிருந்தாமா. சோ அது வந்து அவங்க அத அபசகனமா நினைப்பாங்க இல்லைங்களா, அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிலையில வந்து ஏதாச்சும் இது இருந்துச்சுன்னா வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அத வந்து இவங்க தலையில கட்டணும்னு அவர் பிளான் பண்றாரு. பிரபுபாத் என்ன பண்றாரு, போறாரு, போய் பாக்குறாரு. அடுத்த செகண்ட் போன் பண்ணி வேன் எடுத்துட்டு வாங்குறாரு. இவர் வந்து ஐயோ இல்ல இல்ல, நான் உங்களுக்கு நல்ல நாள் பார்த்து கொண்டு வந்து தரேன், அதெல்லாம் நீ ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி தூக்கி டிடிஸ் தூக்க சொன்னாரு. தூக்கிட்டு வந்து வேன்ல வச்சு எடுத்துட்டு வந்துடுறாரு. அவரு ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டு இருக்கிறாரு அங்க டிடிஸ் கொடுத்தவர். சோ பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, எவ்ரிதிங் இஸ் கிருஷ்ணாஸ் பிளான். நம்மளுடைய அந்த ஆல்டருக்குள்ள வைக்கிறதுக்கு வந்து டிடி ரெடி, அதனால வேணும்னே அந்த விரல் சிப்பானதெல்லாம் வந்து இட்ஸ் லீலா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இங்க டிடிஸ் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா டேட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இரவு பகலா டிவோட்டிஸ் வேலை பாக்குறாங்க, தூங்குறது கூட இல்ல. ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் வேலை பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, அவங்க எதனால அத்தனை வேலை பாக்குறாங்க? பிரபுபாத் மேல இருந்து நம்பிக்கை, வேற எதுவுமே இல்ல. அவரை பத்தி அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. பிரபுபாத் போய் அமெரிக்கால எல்லாம் போய் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கருப்பா இருப்பாரு, புல்லாங்குழல் வாசிப்பாரு, பெண்களோட ஃபிளர்ட் பண்ணுவாரு. இத வந்து இந்தியாலயே பேச முடியாது, அவர் போய் அங்க அமெரிக்கால தைரியமா பேசுறாரு, இதுதான் காட் அப்படின்ட்டு. அவங்க அதுல இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திராக்கு இம்ப்ரெஸ் ஆகி இத்தனை பேர் அவரை நம்பி வெவ்வேறு ஊர்ல ப்ரீச் பண்றாங்க. அங்க லண்டன்ல இரவு பகல அவங்க உட்கார்ந்து வேலை பாக்குறாங்க. ஒரு மாதாஜி, யமுனா மாதாஜி டெய்லரிங் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கா. ராதாராணிக்கு வந்து ட்ரெஸ் தைக்கணும் இல்லையா, பகவானுக்கு ராதாராணிக்கும். டெய்லரிங் மிஷின்ல என்ன நேரம் உட்காந்து தைச்சிட்டே இருக்காங்களாமா. டேட் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு, டெம்பிள் ஃபுல்லா ரெடி ஆகல. இங்க பாத்தீங்கன்னா அவர் தூண் வந்து பெரிய பெரிய தூண் வந்து அங்க நிர்மாணிக்கிறாங்களாமா உள்ளுக்குள்ள. எல்லாம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி. அந்த டேட் வந்துருச்சு, உள்ளுக்குள்ள வந்து ரெடியா இருக்காங்க, டிடிஸ் உள்ள ரெடியா இருக்காங்க. வெளியே ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டாச்சு, விஐபிஸ் எல்லாம் வந்தாச்சு. என்ன பிளான்னா, இந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு பகவானுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அப்படியே வச்சு லெக்சர் கொடுக்கறது, இதுதான் பிளான். அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த தூண் இருந்துச்சு இல்லையா, பெரிய பெரிய சைஸ் தூணு, அதுல ஒண்ணு வந்து அப்படியே அந்த டிடிஸ் மேல சாயுதாம். அப்படியே பட்டிருந்துச்சுன்னா டிடிஸ் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிருப்பாங்க. பிரபுபாத் ஓடி போய் அப்படியே குறுக்க விழுந்து தாங்கி அதை புடிச்சு தள்ளி கூட விடுறாராம். மறுபடியும் அந்த தூணை தூக்குறதுக்கு 2 பேர் தேவைப்படுதாமா. அதை ஒரு வெறியில போய் புடிச்சு தாங்கி இந்த டிடிஸ காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த தூணை வெளியில யாருக்குமே என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா 2 பேரும் அந்த தூணை தூக்கிட்டு வெளியில வர்றாங்க. என்னமோ நடக்குது. அப்புறம் வந்தா ஸ்கிரீன் ஓபன் பண்றாங்க, ஆரத்தி நடக்குது. அதுக்கப்புறம் லெக்சர் கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க. யாருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியல. சோ அந்த ஷாம சுந்தர் பிரபு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. ஆனா பிரபுபாத் வந்து கவலைப்படாத, நீ நல்லா பண்ணுன்னு நினைச்ச, இன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறாரு. சோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட். ஏன்னா இவங்க எல்லாரும் கத்துக்குட்டி, இவங்களுக்கு வந்து
பெருசா வர்ஷிப் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு இந்தியன்ஸ்னா கூட பேசிக்கா சில ரூல்ஸ் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு அதுவும் தெரியாது இல்லைங்களா? நமக்கு வந்து சாமி கும்பிடுறது எப்படின்னா, நாம தீபாராதனை இல்லாம அது பார்த்திருக்கிறோம். அது எப்படி பண்ணுவாங்கன்னா தெரியும். அவங்களுக்குலாம் அதுவும் தெரியாது. எப்படி ஒரு தோத்தி கட்டணும்னு தெரியாது. எப்படி சாரி கட்டணும்னு தெரியாது. எப்படி தீபாராதனை காமிக்கணும்னு தெரியாது. எப்படி எல்லாம் கிளீன் பண்ணணும்னு தெரியாது. பிரசாதம் எப்படி செய்யணும்னு தெரியாது. அத்தனையும் சொல்லித் தர்றாரு பிரபுபாத். அத்தனையும் ஒண்ணொண்ணா சொல்லித் தர்றாரு. சோ அவங்க சைடு ஸ்வீட்லாம் செய்யறப்ப இவர் வந்து இந்த சந்தேஷ்ன்னு சொல்லி ஒரு ஸ்வீட், இந்த பெங்காலி ஸ்வீட் அதை சொல்லி தராராம். பகவானுக்கு வந்து இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தராரு. அதே மாதிரி அவருக்கு அப்படியே இஸ்கான் ஆரம்பிச்ச உடனே அப்படியே வளர்ந்துடல. எத்தனை பிரச்சனை. பிரபுபாத லீலாமிர்தா படிச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் இத்தனை கதை பேசிட்டு இருக்கிறேன். லீலாமிர்தால போட்டிருக்கு எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்றாரு. திடீர்னு ஒரு குரூப் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தான் காடு, அவரை வந்து நீங்கெல்லாம் பிரபுபாத் வந்து காடு, நீங்கெல்லாம் தப்பா அவரை எடை போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டனையும் பிரபுபாத்துக்கு வந்ததே கோவம். அவருக்கு வந்து எந்த இடத்துலயுமே தன்னை காடுன்னு பிரபுபாத் சொன்னதே கிடையாது. காடுக்கு ஈக்குவல் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்னு சொல்லியிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இஸ் ஈக்குவல் டு காட் பட் நாட் காட். காட் இஸ் ஒன்லி ஒன் காட். ஹி இஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் கிருஷ்ணா. இத சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்றாங்க. அதுதான் பிரபுபாத் ரிப்பீட்டடா சொல்றாரு, என்னோட புக்ஸ படிங்க, என் புக்ஸ படிங்க, நான் எல்லாத்தையும் என்னோட புக்ஸ்ல கொடுத்திருக்கேன், என் புக்ஸ படிங்க டிவோட்டிஸ்ட ரிப்பீட்டடா சொல்றாரு. அதே மாதிரி ஒரு மாதாஜி ரெகுலரா சர்வீஸ்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பிரபுபாத் கேட்கிறாரு, எவ்வளவு ரவுண்ட் சாண்ட் பண்றீங்கன்னு. அவங்க முழிக்கிறாங்க. 4 ரவுண்ட் சொல்றாங்க. கோவம் வந்துருது. ஏன்னு கேட்டா டெம்பிள் அத்தாரிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்களா, நீ வந்து சர்வீஸ் பண்றல, நீ கம்மியா சாண்ட் பண்ணா போதும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பிரபுபாத் ஃபேஸ் பண்றாரு. அத்தனையும் ஒன்னொன்னா ரெக்டிஃபை பண்ணிட்டு இன்னைக்கு நாமெல்லாம் எவ்வளவு தூரம் இஸ்கான்ல என்ஜாய் பண்றோம், இப்படி படிக்கிறோம் அப்படின்னா அத்தனையும் வந்து அவங்க எல்லாம் சிந்தனை வேர்வை. பிரபுபாத் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை, வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த நம்பிக்கை தான் அவங்கள வந்து பக்தியில வந்து மேல தூக்கிட்டு போச்சு. சோ அந்த ஆன்மீக குரு மேலையும் பகவான் மேலையும் நம்ம வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் நம்மள பக்தியில மேல தூக்கிட்டு போகும். வேற எதுவுமே மேல கூட்டிட்டு போகாது. சோ அந்த நம்பிக்கையை வச்சுதான் பிரபுபாத் இங்க கொடுக்கிறாரு. 3 நிலை பக்தர்கள் பாத்தீங்கன்னா, கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, 3 வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை பொறுத்து இந்த கிளாசிபிகேஷன். கனிஷ்ட அதிகாரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து கோமல ஸ்ரத்தா, டெண்டர் ஃபெய்த், அதாவது ரொம்ப கம்மியா இருக்குமா. இனிஷியலா கோயிலுக்கு வரவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிடிஸ்ல மட்டும்தான், சிலையில மட்டும்தான் கிருஷ்ணா இருக்காருன்னு நினைப்பாங்க. மத்த டிவோட்டிஸ் கூட பழக தெரியாது. சோ அவங்களுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப மினிமலா இருக்கும். சாஸ்திர அறிவு பெருசா இருக்காது. சோ இவங்கெல்லாம் ஆரம்ப நிலை பக்தர்கள். அடுத்த நிலை பக்தர்கள் வந்து மத்தியம அதிகாரி. இவங்களுக்கு சாஸ்திர அறிவு ஓரளவுக்கு இருக்கும். டிவோட்டிஸ்ட எப்படி பழகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்டடியா இருக்கும். அந்த கோமல ஸ்ரத்தா விட அடுத்த ஸ்டெப் இருப்பாங்க. ஸ்ரத்தாவான் அடுத்த ஸ்டெப்ல இவங்க இருப்பாங்க. ஆனா இன்னும் இவங்க பியூர் டிவோட்டி ஆகல. இவங்க பாத்தீங்கன்னா ப்ரீச்சிங் எல்லாம் வந்து இவங்க தான் பண்றாங்க. மத்தியம அதிகாரி தான் ப்ரீச் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து உத்தம அதிகாரி. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கும். கிருஷ்ணா கான்சியஸ்ல, பகவான் மேல, எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங் ஃபெய்த். இவங்க வந்து பாக்குற எல்லாமே பரமாத்மா இல்லைங்களா? நான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? வித்யாவனே சம்பன்னே, பிராமணே கவி ஹஸ்தினி, சுனி சைவ ஸ்வபாகேஷ, பண்டிதா சமதர்ஷினா. எல்லாத்தையுமே சமமா பார்ப்பாங்க. ஏன் சமமா பாக்குறாங்க? எல்லா உயிரையும் நமக்குள்ளேயும் இருக்கிறது பரமாத்மா பகவான். கரெக்ட், ஒரே எக்ஸாக்ட்லி, தான். வெரி குட். எல்லா உயிர்லயும் இருக்கிறது பரமாத்மா. பகவான் பரமாத்மாவா இருக்காரு. சோ இத புரிஞ்சுப்பாங்க. அவங்களோட சாஸ்திரிக் நாலேஜ் வந்து பக்காவா இருக்குமா. அவங்களோட ஃபெய்த் வந்து கிருஷ்ணா மேல 100% இருக்கும். சோ பிரபுபாத்ல அந்த உத்தம அதிகாரி. அவங்கலாம் வந்து நீங்க தூக்கத்துல எழுப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட அவர் வந்து கடகடன்னு சொல்லுவாரு, கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், ஹி இஸ் தி ஒன்லி காட் அப்படின்னு சொல்லி தூக்கத்துல எழுப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தீர்மானமான நம்பிக்கை. சோ நாமெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்ப கனிஷ்ட அதிகாரியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மத்தியம அதிகாரி அளவுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா? வந்திருக்கமா? எஸ் மாதாஜி.
இல்ல Yes, கனிஷ்டா ma'am. மூன்றாம் நிலைதான் தோணித்து எனக்கு படிக்கும் பொழுது. படிக்கும் போது ஆமா ஆக்சுவலி கனிஷ்டா தான் மூன்றாம் நிலை தான். ஆனா மத்தியம அதிகாரி ஆகறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். 2ஆம் நிலை வரைக்கும் போராடுறோம் இல்லீங்களா? ஆமாங்க மாதாஜி. Yes. எஸ் மாதாஜி. சாஸ்திரங்களை படிச்சுட்டு இருக்கிறோம், கத்துட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு நமக்கு இப்ப நம்பிக்கை ஸ்டெடி ஆயிருச்சு இல்லீங்களா? எஸ் மாதாஜி. ரொம்ப ரொம்ப பீப்புள் ஃபெய்த்தா இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிருக்கும். சோ அடுத்த லெவல் நோக்கி நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம். சோ அது பக்தியோட பேஸே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை, faith in God, faith in scriptures, faith in spiritual master. இதெல்லாம் தான் பக்தியில அடிப்படை. இந்த அடிப்படை யாருக்கு ஒழுங்கா இருக்கோ அவங்க கடகடன் முன்னேறி போவாங்க. நீங்களே பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அதாவது சில பேர் உங்களோட ஒன்னா வந்தவங்க மாதிரி தெரியும். ஆனா அவங்களுடைய முன்னேற்றம் பாத்தீங்கன்னா கடகடன் போகும். நம்ம ஆரம்பிச்ச இடத்துலயே நிக்கிற மாதிரி தோணும். அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த நம்பிக்கையின் அளவு. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் மேல ஆன்மீக குரு மேல ஸ்கிரிப்சர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பக்தியில அவங்க ப்ரோக்ரஸ் இருக்கும். சோ பக்தியில நான் எந்த அளவுல இருக்கிறேன் அப்படிங்கறது நீங்க எல்லாருமே செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க அந்த பர்பட் படிச்சீங்க இல்லையா? மாதாஜி சொன்னாங்க நான் 3ஆம் நிலையில இருக்கிறதா உணர்றேன். தப்பு ஒண்ணும் இல்ல மாதாஜி. நம்மள உள்ளது உள்ளபடி உணர்றது ரொம்ப கரெக்ட். அதுக்குதான் நாம இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். பகவத்கீதை படிக்கிறது இது எல்லாமே அதுக்குதான். சோ அதனால நம்ம வெக்கப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த நிலையில நான் இருக்கிறேன்னு ஆமா இந்த நிலையில தான் இருக்கேன். அடுத்த லெவலுக்கு நான் போகணும். அதுக்கு நான் ட்ரை பண்றேன். தொடர்ந்து 16 மாலை நான் ஜபம் பண்ணிட்டு வரேன். டெய்லி பகவத்கீதை படிக்கிறேன். பாகவதம் படிக்க ட்ரை பண்றேன். பக்தர்கள் சங்கத்துல இருக்க முயற்சி பண்றேன். வாரத்துக்கு இந்த மாதிரி பகவத்கீதை வகுப்புகள் அட்டன் பண்றேன். இதான் தொடர்ந்து ஸ்ரவணம் பண்ணிட்டே இருக்கேன். இதெல்லாம் பண்ண நான் என்னுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெடி ஆக ஆரம்பிச்சிரும். நம்மளும் கூட பாத்தீங்கன்னா தூக்கத்துல எழுப்பிட்டு கேட்டா கூட கிருஷ்ணா தான் காட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துரும் இல்லையா? ஷூர் மாதாஜி. எஸ். சோ அந்த அளவுக்கு வர்றது, அந்த நிலை பெறது தான் மத்தியம அதிகாரி லெவல். சோ நம்மளுடைய இப்பத்த டார்கெட் அந்த கனிஷ்ட அதிகாரியிலிருந்து நம்ம மத்தியம அதிகாரியாவது ஆகணும். அட்லீஸ்ட் உத்தம அதிகாரி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் இந்த அளவுக்காவது நம்ம போகணும். சோ அதுக்குதான் பிரபுபாத் இங்க என்ன கொடுத்திருக்காருன்னா 2ஆம் நிலையில இருக்கிறவன் வீழ்ச்சி, முதல் நிலையில இருக்கிறவன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் நிலையில இருப்பவன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ முதல் நிலை பக்தன் வீழ்ச்சி அடைவதில்லை. முதல் நிலை கிருஷ்ண பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். உத்தம அதிகாரி வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. 2ஆம் நிலையில வீழ்ச்சி அடைவது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சோ ஆச்சாரியாவோட இந்த வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஆனா அதுக்காக நான் வீழ்ச்சி அடைய மாட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஈவன் பிரேமா ஸ்டேஜ் வரைக்கும் கூட நம்ம வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்காம. பிரேமா நிலை வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் இந்த பக்தி நிலை இப்ப சொல்லுங்க பாப்போம். அப்பப்ப டெஸ்ட் வச்சாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸ்ரத்தால ஆரம்பிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. ஸ்ரத்தா மட்டும்தான் எனக்கு காதுல கேட்டது. சாது சங்கா பஜனை பிரியா, அனர்த்த நிவர்த்தி. இப்படி விட்டு சொல்லி எப்ப கிளாஸ் முடிகிற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பீங்க போலயே. ஒருத்தர் ஸ்ரத்தா அப்படின்னு பயத்துல சொன்னாங்க. இன்னொருத்தர் நான் சொல்லுது மாதாஜி. சதா சதா நான் சொல்லுது மாதாஜி. சொல்லுங்க. சதா சாது சங்கா பஜன கிரியா அனந்த நிவர்த்தி நிஷ்டா ருஷி ஆத்ம ஆசக்தி பாவா பிரேமா. வெரி குட் மாதாஜி, வெரி குட். கலக்கிட்டீங்க, சூப்பர். பத்மா மாதாஜி. எஸ் மாதாஜி சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றீங்க நீங்க. கண்டிப்பா ஷூர். விட்டா சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட ஒரு சின்ன கரெக்ஷன், அனந்த நிவர்த்தின்னு சொல்றாங்க மாதாஜி. அனர்த்த நிவர்த்தி தானே சொல்லணும். எஸ், அவங்களுக்கு கரெக்டா சொல்ல வரல, பட் அவங்க கரெக்டா சொன்னாங்க. நாம
அதுல அர்த்தம் வேற ஆயிடும் இல்லைங்களா அனர்த்த மாத்த? நிவர்த்தி. எஸ், கரெக்ட் கரெக்ட். அனர்த்த நிவர்த்தி. ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, சுச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கமும் சொல்லியிருக்கேன். ஸ்ரத்தானா என்னது? நம்பிக்கை. நம்பிக்கை. ஸ்ரத்தாக்கு அப்புறம் என்ன? சாது சங்கானா பக்தர்களோட சேர்ந்து இருக்கிறது. சேர்ந்து இருக்கிறது. பஜன கிரியாங்கிறது நம்ம பஜன். பண்ற இந்த கீர்த்தனம். டிவோஷனல் சர்வீஸ். எல்லாம். டிவோஷனல் சர்வீஸ், அதாவது நம்ம இந்த இனிஷியேஷன் வாங்குறது, இதெல்லாம் தான் பஜன கிரியா. ஓ. அடுத்தது அனர்த்த நிவர்த்தி. அது என்னது? நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பகவான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நிவர்த்தி பண்றது. எஸ், அதுதான் உள்ளதுலயே பெரிய ப்ராசஸ். அந்த அனர்த்த நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா நிஷ்டா. நிஷ்டாங்கிறது என்னங்க? ஸ்ட்ராங் நம்பிக்கை. ஸ்ட்ராங் ஃபெய்த். நிஷ்டா லெவலுக்கு வந்துட்டா அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் ஃபால் டவுன் ஆக மாட்டாங்க. சோ ஸ்ட்ராங் ஃபெய்த். நிஷ்டா வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன வரும்? ருச்சி. ருச்சி. பகவானுடைய அந்த அவருடைய நாமம், ரூபம், குணா, லீலா, இதுல எல்லாம் ருச்சி வந்துரும். ருச்சிக்கு அப்புறம் என்ன வரும்? ஆசக்தி. ஆசக்தினா என்ன மீனிங்? பற்றின்மை. ஓ. ஆசக்தி என்னங்க? பற்றின்மை. எஸ், பற்றின்மை வரும். ஆசக்தி பற்றின்மை வந்தப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும்? பாவா. பாவா. பாவாக்கு அப்புறம் பிரேமா. பிரேமா. கிருஷ்ண பிரேமை ஹையஸ்ட் ஸ்டேஜ். கிருஷ்ண பிரேமை தான் நம்ம எல்லாருடைய டார்கெட் இல்லைங்களா? ஆமா. நம்ம எல்லாருடைய டார்கெட்டும் கிருஷ்ண பிரேமை தான். சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ இந்த நிலைகள் இருக்கு. நம்மள நாம அடையாளம் கண்டுக்கணும். நாம எந்த நிலையில இருக்கிறோம்னு அடையாளம் கண்டுக்கணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். நல்லா நோட் பண்ணுங்க, முயற்சி பண்ணணும். சாங்ஷன் கிருஷ்ணா கையில தான் இருக்கு. முயற்சி நான் பண்ணணும். எதுவுமே பண்ணாம கிருஷ்ணா என்ன வந்து அடுத்த நிலைக்கு தூக்கி போங்க அப்படியே இல்ல மாறி சாந்தி மத்தஜி கேட்பாங்க, பொதுன மாதிரி போல அப்படியே திருப்பி கூட்டு போகணும் அப்படிப்பாங்க. சோ நாம முயற்சி பண்ணணும். பண்ணாம பகவான் எதையும் சாங்ஷன் பண்ண மாட்டார். சோ நீங்க அப்ப பத்மா மாதாஜி சொன்னாங்க இல்லையா, அனர்த்த நிவர்த்திக்கு பகவானே எனக்கு இந்த அனர்த்தங்கள் இருக்கு, இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லிட்ரலி நம்ம பெக் பண்ணணும் கிருஷ்ணாவை. அப்பதான் அவர் வந்து நம்மள அந்த அனர்த்தங்கள்ல இருந்து வெளில கூட்டு வருவாரு. சோ அனர்த்த நிவர்த்தி நமக்கு வந்து ஒரு மலை மாதிரி இருக்கு. ஆனா பக்தியில இது வந்து 4ஆம் நிலைதான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சோ அனர்த்த நிவர்த்தியை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்மளுடைய முன்னேற்றம் வந்து யார் தடுத்தாலும் நிக்காது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. சோ இதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜ் ஆக்சுவலி. சோ அனர்த்த நிவர்த்தி இது நாங்க அடிக்கடி நம்ம இது பேசுறோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இது பேசுறோம். பேர் என்ன? பக்தர்கள் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்ம மத யானை குற்றம்னு சொல்லுவோம்ல, அது என்னது? பக்தர்களை வந்து இழிவா பேசுறது என்ன சொல்லுவோம் அதுக்கு? எனக்கு அந்த டேர்ம் அதுக்கு என்ன? அபராத். வைஷ்ணவ அபராத். சாரி, வைஷ்ணவ அபராத். எஸ். சோ இந்த வைஷ்ணவ அபராத், அனர்த்த நிவர்த்தி, இது ரெண்டையும் ரொம்ப 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 கஷ்டம் நம்ம தாண்டது. அதுல வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் இதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அனர்த்த நிவர்த்தியும் ஆகணும், வைஷ்ணவ அபராத தவிர்க்கணும். ரெண்டுமே மிகப்பெரிய சேலஞ்சா. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டட் தான். நாம நம்மளுடைய அனர்த்தங்கள் நிவர்த்தி பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வைஷ்ணவ அபராத் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா வைஷ்ணவ அபராத் பண்ண மாட்டோம். அது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளுடைய அந்த அனர்த்தங்கள் இருக்கிறதுனால நமக்கு பாக்குறதெல்லாம் வந்து தப்பு தப்பா தான் தெரியும். எதையா ஒண்ணு பார்த்தோம்னா அது இருக்கிற குறைதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். சோ அப்ப நாம வந்து அவங்கள தப்பா பேசுவோம், அவங்க முன்னாடி பேசுவோம், பின்னாடி பேசுவோம். சோ இது எல்லாமே நடக்கும். சோ இந்த அனர்த்தங்கள் நிவர்த்தி ஆகிறதா வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். சோ இந்த ஸ்டேஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மித்ததெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்துடும். சோ ஆனாலும் பிரேமா நிலை வரைக்குமே ஃபால் டவுனா இருக்க வாய்ப்பு இருக்கு.
சோ அது வரைக்குமே நாம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணுமா. நாம இல்லன்னா இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் வீணாயிரும். அத யோசிச்சுட்டு நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், நான் வந்து ஒருத்தர் மேல கோவப்படுறது வந்து நேச்சுரல் தானே மாதாஜி. அவங்க என்னை இப்படி இரிட்டேட் பண்ணாங்க. வீட்ல என் ஹஸ்பண்ட் இப்படி இரிட்டேட் பண்ணாங்க. என் குழந்தைங்க இப்படி இரிட்டேட் பண்ணுச்சு. சோ நான் வந்து கோவப்பட்டேன். இது கரெக்ட் தானே நான் பண்ணது. அப்படின்னு நம்மளோட மைண்ட் வந்து ஆர்கியூ பண்ணும். ஆனா, அது கோபம்ங்கிறது எப்பவுமே இருமுனை கத்தி. அது வந்து நம்மளையும் சேர்த்து தான் காயப்படுத்தும். கோபத்துல நாம விடுற வார்த்தைகள் வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா, நீங்க நெனச்சு நெனச்சு ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஐயய்யோ! நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவங்கள அப்படி கம்மியா நடத்தியிருக்க கூடாது. அவங்க தான் அப்படி சொன்னாங்கன்னா, நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா, அவங்க வந்து பெருசா கிளாஸ் எதுவும் கேட்கல. நான் இவ்ளோ கிளாஸ் கேட்கிறேன். பகவத்கீதை படிக்கிறேன். எல்லாமே பண்றேன். சோ, நான் வந்து இப்படி பேசியிருக்க கூடாது. இது நம்ம மனசாட்சி முன்னாடி உறுத்துதா இல்லையா சொல்லுங்க? கோபத்துல பேசிருவோம். நானும் அதான் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் அதே தான். கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பேன், கோவப்படுவேன். ஐய்யய்யோ! நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு மறுபடியும் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க சொல்றது தோணுதுங்க மாதாஜி. கிளாஸ்லாம் அவங்க கேக்குறது இல்ல. நம்ம கேக்குறோம். கோவம் கம்மி பண்ணணும்னு தோணுது. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க கோவம் மாதாஜி. வந்துரும் மாதாஜி. என்னன்னா, நாம விக்டிம் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வந்துருது. அதுல தான் அப்படி சீறிட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்துர்றோம். நம்ம அதாவது நான் பாவம், எல்லாரும் என்ன வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஆமா மாதாஜி. எல்லாருக்குமே. ஆமா மாதாஜி. ஆமா. எஸ். இல்ல நான் மாதாஜி, மாதாஜி நான் சொல்றது கேக்குதுங்களா? இல்ல சொல்லுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு சின்னதா இது என்ன இது அப்படி அது என்ன இப்படின்னு எல்லாம் இது இப்படி இப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆமா பெரிய அது அவங்க அந்த மாதிரி அதை சொல்லிடுவாங்களோங்கிறதுனாலே நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டி இதே கோவப்பட ஆரம்பிச்சுடுற மாதிரி அது பெரிய விஷயமா போயிடுது எஸ் மாதாஜி. மாதாஜி. நம்ம அவங்க அவங்க நம்ம இத குறையா சொல்லிடக்கூடாது, பகவானை நிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு வேண்டி கோவிச்சுக்க வேண்டியதா இருக்கு எஸ் மாதாஜி. மாதாஜி. அதுலதான் கோவம் ஓகே. வருது. அது ஓகே தான். பட் பொதுவாவே பாத்தீங்கன்னா, இது நீங்க சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு ரீசன் தான். பட் பொதுவாவே நிச்சயமா பாருங்க, எனக்கு அது எப்பவும் உண்டு மாதாஜி. அதுதான் நான் எதையுமே நல்ல விஷயங்களை யாரும் இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுல நான் கவனமா இருப்பேன் அவங்கள்ட்ட மாதாஜி. வந்து நீங்க தேவையில்லாம அந்த மாரி ஆர்குமென்ட்க்கே போ வேண்டாமே. பகவான் பத்தி. இல்ல அவங்க கேக்குறாங்களே இது என்ன அது என்னன்னு எல்லாம் கேட்போம். இது இதுன்னு நம்ம சொல்றது சொல்லும் போதே கொஞ்சம் சென்சிட்டிவா தான் இருக்கு நமக்கு. எங்க இதுல வந்துருவாங்களோ மாதாஜி, உள்ள அவங்களுக்கு அது வந்துருவாங்களோ. தெரியாதுல்ல. அதனால நீங்க அத அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல. அவங்களுக்கு அது தெரியாது. நமக்கு அது முக்கியம். அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க நீங்க சொல்ற மாரி இக்னரன்ஸ்ல இருக்காங்க. சோ அத நாம சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல. பொதுவா கோபம் ஒண்ணும் இல்ல மாதாஜி. ஏகாதசி விரதம் எடுக்கும்போது நம்ம இது கூடாது அது கூடாது இந்த பொரியல் சாப்பிடுன்னு கொடுத்தாங்க. அதனால இதுல கடுகு இருக்கு உளுந்து அதனால என்ன இதெல்லாமா இது அப்படி இப்படின்னு போது நம்மளால ஒண்ணும் இது பண்ண முடியறது இல்ல. அது மாதிரி எல்லாம் வரும் சார். இல்ல நீங்க பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிரெயின்ஸ் எடுத்துக்க கூடாது. அது பாப புருஷா அதுல கிரெயின்ஸ்ல இருக்காரு. நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுருங்க. நம்ம அது கோவப்படணும்னு அவசியமே இல்ல. பொறுமையா சொல்லிட்டு தான் விடணும். சோ நாம இன்னொன்னு நம்ம கோபத்த இப்படி ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. நான் இதுக்காக தான் சொன்னேன். இதுக்கு அது தான் நான் கரெக்ட். என் மேல தப்பே இல்ல. அவங்க மேல தான் தப்பு. ஆக்சுவலி ரோட்ல போறீங்க நீங்க. உங்க மேல தப்பே இல்லாம இருக்கலாம். பின்னாடி ஒருத்தர் கொண்டு வந்து அடிக்கிறாரு. இப்ப டேமேஜ் யாருக்கு சொல்லுங்க? உங்க மேல தப்பே நமக்குதான் நமக்கு தான். நமக்குதான். நமக்கு தான். எஸ். யாருக்கோ அத கோவம் அதாவது அவங்க மேல தப்பு இருந்தாலும் தப்புனாலும், கோவப்பட்ட டேமேஜ் உங்களுக்கு தான். அதான் சொல்ல வரேன். மெயினா ஏன் கோவம் வருதுன்னா, விக்டிம் ஃபீலிங். ஐயோ! நான் பாவம். நான் வந்து இவங்களுக்காக எவ்ளோ பண்றேன். இவங்க என்ன இப்படி வந்து பேசிட்டாங்களே! எனக்கு அப்படிதான் வரும். நான் வந்து எவ்ளோ வேலை பண்ணி தரேன். என்ன எப்படி இவங்க இப்படி சொல்லலாம்? என்னோட வேலையில இவங்க எப்படி குறை கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபீலிங் வந்து நமக்கு வரும். நான் ஐயோ பாவம்! ஐ ஆம் பாவம். ஐ ஆம் பாவம் ஃபீலிங் நான் சொல்லுவேன். அது வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. நான் ரொம்ப பாவம். நான் ரொம்ப பெர்ஃபெக்ட். நான் ரொம்ப கரெக்ட். நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும். இந்த ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஏன்னா நம்ம கிருஷ்ணாவா நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். கிருஷ்ணாக்கு ஈக்குவலா நம்மள நெனச்சுட்டு இருக்கிறோம். கிருஷ்ணாவா நெனைக்கிறோம். அதனால தான் அந்த ஃபீலிங். இது எல்லாமே மாயா. உண்மையில அப்படி கிடையவே கிடையாது. ஆனா நாம நம்மள அப்படி நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி பாருங்க, நம்மள பத்தி நாம நம்மள பெர்ஃபெக்ட் நெனைக்கிறோம்.
இன்னொருத்தர்ட்ட போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும் நம்மளை பத்தின ஒரு பிம்பம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்பதான் ஆமாம். உண்மை புரியும். நாம என்னமோ நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட் நினைச்சிட்டு இருக்கோம். நான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். ஆனா ஒரு வீட்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கோம்னா எல்லாருமே பரஸ்பரம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க இல்லீங்களா? ஆமாம் அத்தை. நாம மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணல. எல்லாரும் அவங்களும் நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க. சோ இத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கோபத்தோட பேஸ் இதெல்லாம். சோ அனர்த்தங்கள் நிவிருத்திங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அத நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா பக்தியில நம்மளுடைய வேகத்தை யாருமே தடுக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். கிளாஸ்ல கேட்கறதோட நீங்க விடக்கூடாது. சும்மா கோவம் கண்ட்ரோல் பண்ணுனா, கண்ட்ரோல் மட்டும் பண்றது இல்ல. அந்த ரூட்டையே புரிஞ்சு ரிமூவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதனால தான் எனக்கு கோவம் வருது. சோ இது இல்ல. இது உண்மை கிடையாது. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. நானும் தவறுகளுக்கு தவறு செய்றவங்க தான். தவறுகளுக்கு உட்பட்டவங்க தான். என்னையும் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்றாங்க. இந்த உண்மை நம்ம எஜுகேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நீங்க சப்மிசிவ் ஆயிருவீங்க. சோ ஒரு வைஷ்ணவா ஹம்பிளா இருக்கணும் நம்ம சொல்றோம். ஹம்பிள் ஆகணும்னா இந்த மென்டாலிட்டி முதல்ல நம்மள விட்டு போகும். போயிட்டாவே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹம்பிள் ஆயிருவோம். சோ இது ஏதோ எனக்கு வந்துருச்சு நான் உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு நானே சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கும் இன்னும் வரல. நானும் உங்களோட சேர்ந்து தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இதெல்லாம் பண்றோம்னா பக்தியில ஸ்ட்ராங்கா முன்னேறணும்னு அர்த்தம். பக்தியில முன்னேறதுக்கு அடிப்படை தேவை நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. பகவான் மேல நம்பிக்கை, பக்தர்கள் மேல நம்பிக்கை, ஆன்மீக குரு மேல நம்பிக்கை, ஸ்கிரிப்சர்ஸ் மேல நம்பிக்கை. அது இருந்தா போதும் பக்தியில கண்டிப்பா நம்ம முன்னேறலாம். அதான் பகவான் இதை சொல்றாரு. அஸ்ரத்த தானாக்கு ஸ்ரத்தா இல்லாதவன் பக்தியில முன்னேற முடியாது. ஸ்ரத்தா இருக்கிறவன் மட்டும்தான் பக்தியில முன்னேற முடியும். ஓம் தத் சத். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ஸ்டாப்.